பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பைத்தியமா இருந்தேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை குடுத்து, எனக்கு ஒரு வேலைய குடுத்து, நான் பொள்ளாச்சியில போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க என் கூட நைட்ல ஒரு அம்மா தங்க வந்திருந்தாங்க. புதுசா வேலைக்கார எல்லா வாரங்களும் என் கூட ஒரு வாரம் விட்டுட்டு தான் மறுபடியும் அவங்கள வேற ரூம் மாத்துவாங்க. அப்படி வந்த அன்னைக்கு நைட்டு நானும் அந்த அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க அழுதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து பத்திரம் எழுதுறவரு. அவரு என்ன பண்ணிட்டாரு, பத்திரம் எழுத வந்த பொண்ண கூட்டிட்டு வேற குடித்தனம் போயிட்டாரு. இந்த அம்மாவ கைவிட்டுட்டாரு. இவங்களுக்கு மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மகளுக்கு 2 பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க. மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை இல்ல. வீட்ட விட்டு எதுக்குமே கீழ இறங்காதவங்க. அன்னைக்கு வீட்ட விட்டு வெளிய வர வேண்டிய சூழ்நிலை. அப்படியேப்பட்டவங்க, அம்மா பிள்ளைங்களும் பேச மாட்டேன்றாங்க. என் மகனும் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க. அவங்க கூட இருக்க முடியல. கணவர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறப்போ, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு, அப்ப நான் சொன்னேன், "உங்க மகனுக்காக ஜெபிங்க. உங்களுக்கு என்ன குழந்தை நீங்க வேணுமோ, அத ஆண்டவர் குடுத்துட்டான்னு சொல்லி நம்பிக்கையோட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு" சொன்னேன். அவங்க அப்ப சொன்னாங்க, "அம்மா ஆண் உருவம் எனக்கு ஆண்டவர் காட்டுறாரும்மா" அப்படின்னோனே, அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த அம்மாவுக்கு மருமகளுக்கு கர்த்தர் ஒரு மகனுக்கும் மருமகளுக்கு ஒரு குழந்தைய குடுத்தாரு. நாங்க ஜெபம் பண்ண அன்னைக்கு நைட்டே அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே அவங்க மகன் உடனே கால் பண்ணி, "அம்மா எப்படி இருக்கீங்க? என்னன்னு" சொல்லி பேசினாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்களுக்கு இந்த அம்மாவுக்கு குழந்தைய குடுத்த தேவன், அவங்க மகள சமாதானத்தோடு பேச வைத்த தேவன், கடைசி காலத்துல அந்த அம்மாவுடைய கணவர் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட தான் இருந்து இறந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்காங்க. ஏசப்பாவை தேடி வாங்க. மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தெய்வத்தை தேடி வாங்க. இந்த செய்தி சாட்சியை நிறுத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.